ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஎம்எஸ் சோலார் உடுமலைப்பேட்டை. நம்ம கேஎம்எஸ் சோலாரினுடைய ப்ராஜெக்ட் வீடியோஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வரிசையில் நம்ம காலையில் ஒரு கிளாஸ் பண்ணோம், ஏசி அண்ட் டிசி கிளாஸ் பண்ணோம். அதோட சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 200 வாட்ஸ் ஒரு இன்வெர்ட்ரு, அதாவது ஏசி சப்ளை, டிசியிலிருந்து ஏசி சப்ளை வர வைக்கக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர் டிவைஸு. இது நார்மல் 9 வாட்ஸ் பல்பு. இது பார்த்திங்கன்னா 2600 mAh லித்தியம் அயான் பேட்ரிஸ். இப்போது நம்ம இந்த பேட்டரியில் நம்ம காலையில் சொன்ன மாதிரி டிசி சப்ளை, நம்ம டிசி சப்ளை மட்டும்தான் நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ண முடியும். ஏசி சப்ளையை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய டிசி சப்ளையை இந்த இன்வெர்ட்டர் டிவைஸ் வழியாக நம்ம ஏசி சப்ளையாக மாற்றுறோம். இது பாருங்கள், இது ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்வெர்ட்டர் செட்டப். அதாவது இது டிசி சோர்ஸு, இந்த பக்கம் இந்த டிசி சோர்ஸிலிருந்து நம்மளுக்கு ஏசி சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பல்பு, 9 வாட்ஸ் பல்பு இருக்குது. நான் இதை இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதனுடைய இதை கனெக்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இதில் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் கிடையாது. அப்படியே நம்ம 9 வாட்ஸ் பல்பை அப்படியே நம்ம எரிய வச்சுருக்குறோம். இதுதான் இன்வெர்ட்டர் கான்செப்டு. இது வழியாக தான் நம்மளுக்கு இன்வெர்ட்டர் கான்செப்டர் ஒர்க்கிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், இதில் ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதில் டயோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரெக்டிஃபையர் டயோட்ஸு. ஒரு சின்ன எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு மாஸ்பெட்டு. அப்புறம் ஒரு இன்வெர்ட்டர் ஐசி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாமே. அப்புறம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளுக்கு லித்தியம் அயான் பேட்ரிஸ் பாருங்கள். அப்படி இங்கேருந்து நம்ம டிசி சோர்ஸ் இது வழியாக நம்மளுக்கு ஏசி சோர்ஸாக மாறி இந்த பல்ப் இப்போ க்ளோ ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ தாங்க நான் காலையில் சொன்னது, டிசி அண்ட் ஏசி. கஸ்டமராகி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பேனல் போட்டால் நம்ம வீட்டுக்கு இது ஓகே ஆகும், எந்த மாதிரியான பேனல் போட்டு எந்த மாதிரியான இன்வெர்ட்ரு போட்டால் நம்ம வீட்டுக்கு தடையில்லாத மின்சாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் அதிகமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு இது போன்ற ப்ராக்டிக்கலாக, அதாவது டிசி சப்ளை, முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலேஜ் படிக்கிறவங்க, டிப்ளமா ட்ரிபிள்இ, பிஇ ட்ரிபிள்இ படிக்கிறவங்க, அவங்களுடைய ப்ராஜெக்ட் சம்மந்தமாக, சோலார் சம்மந்தமாக நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரை கூப்பிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப்பும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கிறோம். அதாவது நல்ல விஷயங்கள், நல்ல அறிவார்ந்த விஷயங்கள், டெக்னிக்கலாக உள்ள விஷயங்களை அதிகமாக கற்றுக்கோங்க. யூடியூப்பில் கண்டது கழிய வீடியோக்களெல்லாம் பார்க்காம தவறான வீடியோக்கள், பைத்தியம் மாதிரி செய்யக்கூடிய வீடியோக்கள்லாம் நிறைய பேர் போட்டு அப்லோட் பண்ணுறாங்க. அதையெல்லாம் அதிகமாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி வீடியோக்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய லைஃபுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக அமையும். உங்களுடைய படிச்சிட்ருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம், கஸ்டமர்ஸ் பார்க்கலாம். என்ன தேவைனாலும் நம்முடைய கேஎம்எஸ் பவர் எலக்ட்ரிக்கல்ஸ் உடுமலைப்பேட்டை நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வீடியோவோட நம்ம சந்திக்கலாம்.